என்னப்பா சாஞ்சிட்டீங்க? நான் எங்கடா சாஞ்சேன்? அந்த வீடு என்ன சாச்சிருச்சுடா. பீச்னு சொன்னீங்க, வீடு தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த பீச் இருக்கு. வாவ்! அம்மா என்ன வந்துருச்சு? பீச்சுக்கு போற வழியில இருக்கிற இந்த வீடு கூட பயங்கரமா இருக்கு. ஏய் நானி, இந்த இடத்துல பேய் இருக்குன்னு போய் சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆமா ஆமா அப்படியே தான் இருக்கு. ராகவ், போங்க. வந்துட்டேன் மேடம். ஷாட் ரெடி பண்ணுங்க ராகவ். இந்த வீட்டுக்கு முன்னாடி 2-3 ஷாட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் நேரா பீச்சுக்கு போய்டுவோம். ஓகே, ரெடி 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 ராகவ். மேடம் அவங்கள உள்ள வர சொல்லுங்க. அவங்க வருவாங்க ராகவ். நீங்க கேமராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ரோலிங். ரன்னிங். ஆக்ஷன். கிரீன் டிவி. ஏங்க ஜாக்கி சான் நைட்ல இருந்தா நீங்களும் அவர் மாதிரி குதிப்பீங்களா? மேடம், ராகவ், நான் தான் குதிக்க சொன்னேன். நீங்க தானே குதிக்க சொன்னீங்க. குதிக்கிட்டோம். ஆங்கர் மேடம், குதிக்கும் போது கொஞ்சம் சொல்லிட்டு குதிங்க. அப்பதான் நீங்க குதிக்கிறத படம் பிடிக்க முடியும். ஒரு நிமிஷம் மேடம். இங்க பாரு, பேய் பத்தி எக்ஸ்பிளைன் தான் பண்ண சொன்னாங்க. நம்மளே பேய் மாதிரி மாதிரி கிரீன் டிவி அப்படிலாம் கட்டக்கூடாது, சரியா? அழகா இருக்கீங்க, அடக்கமா இருங்க, நல்லா வரீங்க. ரெடி மேடம். கிரீன் டிவி உங்களுக்காக ஒரு புதிய நிகழ்ச்சியை கொடுக்க போகுது. பேய் இருக்கா இல்லையா? நீங்களும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல. பேய் கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, கை இருக்குமா, கால் இருக்குமா, நடந்து வருமா, பறந்து வருமா? இல்லாத பேய் இவளே கூட்டுறா போல. கத்துற கத்துல தானா வந்து நிக்க போது. ஐயோ, இத பத்தி நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க இந்த இடத்துல தான் பேய் இருக்கு சொல்றாங்க. ஐயோ, என்ன ராகவ், அப்படி இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். ஸ்கிரிப்ட்டுங்க இது. ஆமா, ஸ்கிரிப்ட். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த வீட்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா நம்ம உள்ள போறோம். உள்ள என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் பாடதான். ஐயோ பாஸ். ஏய் வெயிட். பூஜா பயந்துட்டே திறக்கிற மாதிரி கதவை தர. ராகவா, கேமரா ஆன். ஐயோ, இவ்வளவு லவ் பண்ண வந்து நான் படுற பாடு இருக்கு. ராகவா, பின்னாடி பின்னாடி போங்க. மேடம், என்னது தூண் மேல உட்காந்துக்கிறேன் மேடம். கீழே இறங்குங்க. சாரி கிரீன் டிவி. முதல்ல கேமரா போடுங்க. எல்லாரும் இங்க வாங்க. ஐஸ்வர்யா, மேடம், ஒரு Black cloth எடுத்து போத்திக்கிட்டு அந்த செவத்துக்கு பின்னாடி நில்லு. பூஜா பேசிட்டு இருக்கும்போது சரக்குன்னு பேக்ரவுண்ட்ல போ. ஓகே பூஜா, மேடம் நீ டக்குன்னு டர்ன் பண்ணி பார்த்து ஏதோ போன மாதிரி பயந்து நீயே பில்டப் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுடு. ஆடியன்ஸ் கண்டிப்பா பேய் தான் பின்னாடி போச்சுன்னு நினைப்பாங்க. டிஆர்பி எகுரும். ஐஸ்வர்யா மேடம், முதல்ல பூஜா டயலாக் சொல்லுவாங்க. நான் சொல்லும் போது நீ பின்னாடி ஓடணும். ஓகே மேடம். பூஜா, கெட் ரெடி. எஸ் மேம். ஸ்டார்ட் தி கேமரா. யா, ரன்னிங். பூஜா, டயலாக். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இந்த வீட்ல பேட்ஸ் வந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாங்க. மேடம், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா முன்னாடி ஓட சொன்னா டைரக்டர் பேச்சை கேட்காம வீட சுத்திக்கிட்டு பின்னாடி ஓடுறா. ஐயோ மேடம், நான் இன்னும் ஓடவே இல்ல. என்னது, ஓடவே இல்லையா? அப்ப இது பேட்ஸ் ராகவ். அந்த பக்கம் போன பேட்ஸ் இந்த பக்கம் வந்திருக்கும். பேட்ஸா? ஆமா. பேட் பேட்ஸ் மேடம். என்ன வர நீ போகுது? உள்ள போ. கேமரா ரன்னிங்ல தான் மேடம் இருக்கு. ஓகே. பூஜா டயலாக். அந்த கதவை நான் மெல்ல திறக்கும்போது அங்க இருந்து நிறைய பேட்ஸ் வந்த மாதிரி. மேம், பின்னாடில இருந்து யாரோ ஓட்டாங்க. என்ன நடிக்கிறாளுங்க பாருங்க. வாங்க, வீட்டுக்கு பின்னாடி இருக்க பீச். பீச் வேறயா? நீங்க கேமரா இங்க வச்சிருங்க. பூஜா, நீ அங்க போய் நில்லு. எஸ் ராகவ், இங்க லோ ஆங்கிள் ஷாட் வச்சுக்கோங்க. ஒரு சைடு பூஜா இருப்பா, ஒரு சைடு நான் கீழே இருந்து மணல் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இது ஸ்டார்டிங் டைட்டிலுக்காக எடுக்கிறேன். கொஞ்சம் லென்த் அதிகமாக வேணும். மேடம், சஜா பீட் சவுண்ட். ஐயோ, ஒண்ணுக்கு ஒரு பதில் வச்சிருக்கேன்.
இந்த தாலி யாருதுன்னு தெரியல. நாளை காலையில் முதல் வேலையை அதை கோயில் உண்டியலில் போட சொல்லணும். அம்மா சுச்சா வருது. என்ன வேணும்? வாடா உள்ள போலாம். ஐயோ உள்ள போலாமா? உள்ளதானடா இருக்கும். உள்ள ஏதாவது சுரங்க பாதை இருக்கா? நைட்ல என்னடா தூக்கம்? உடம்பு முடியல பாஸ். சொன்னா உடம்ப போறீங்க. அடக்க முடியலடா என்னால. பாஸ் நான் தூக்க கலத்தில் இருக்கேன். உள்ள போனோமா முடிச்சுமா வந்தோமான்னு இருக்கணும். ஏன்டா கத்துற? நம்ம மேட்டர் அவங்களுக்கு தெரியணுமா? வாடா. என் வீக்னஸ் யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன கொடுமடா அரவிந்த் சாமி. போலாமா? என்ன பாஸ் மூலத்தனமா சொல்றீங்க? ஐயோ டேய் நீ அதிகம் பேசுற, நான் ஆளை மாத்திர இரு. சாரி பாஸ். டேய் அவங்க விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஆட்டத்துல நம்மளையும் சேர்த்துருவாங்க. அதனால அவங்க வெளியே வரதுக்குள்ள நல்லா கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி நடிச்சிருவாங்க. டேய் எனக்கு சின்னதா சத்தம் வந்தாலும் தூக்கம் வராதுன்னு தெரியும்ல. பாரு எப்படி கொரட்டை விடுறான். எலி புடுங்க பாஸ், கொரட்டை போயிடும். அட எழுப்புங்க. டேய் நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். ஏன் பாடி தாகாது சார். எதுக்குடா? ஐயோ அதுக்கு எதை பத்தி பேசுறான்டா? இது மாதிரிலாம் பண்ணா என்ன வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க சார். வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. உடம்பு ஏய் கொரட்டை விடாம கம்முன்னு தூங்குடா கம்பளி பூச்சிங்களா. ஒரு வழியா இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். வாடா போலாம். யாரு? ஹலோ? சிவா கொடுக்க மாட்டேன். ஏய் குடி வெடி ஐயோ மலையாள சேச்சி. ஐயோ நிறுத்துங்க. ஏன் என்ன அடிக்கிறீங்க? ஏங்க வந்தீங்க? நீங்க ஏன் கத்துனீங்க? நான் கத்தல. நான் பாட்டு பாட்டேன். ஐயோன்னு கத்துன மாதிரி இருந்த. டேய் ஐயோன்னு பாட்டு இருக்காடா? இருக்கு பாஸ். ஐயோ மை டர்ன். ஐயோ ஐயோ புடிச்சிருக்கு. ஷட் அப். அந்தக்ஷயா நடத்துறீங்க நடுராத்திரியில. போய் பாடுங்க. காலையில ஷூட்டிங் இருக்கு. போங்கப்பா. ஓகே வாங்க. ஓடு ஓடு ஓடு. நடந்ததெல்லாம் நிஜமா இல்ல கனவா? ஆமாண்டியா தா. எனக்கு எங்க வீட்டுக்கார ஞாபகம் வந்துருச்சு. ஐயா அடப்பா, அப்படியெல்லாம் என்ற பையன் தப்பு செய்ய மாட்டான். வா போய் பார்க்கலாம்.
ரங்கம்மா எங்களை தொந்தரவு பண்றாங்க, எழுந்து வா. ரங்கம்மா ரங்கம்மா வந்து கேளு வா. சக்காலத்தி இப்ப வந்து குத்துத கொடைதா என்ன அர்த்தம்? யாரு வேட்டில யாரு விட்டா ஓனா? ஐயோ ஐயோ போதே எல்லாம் ஐயோ போதே பஞ்சு புள்ள ஐயோ 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 பண்ணோட பண்ண வாக்கி போதே வேரோட சாச்சிட்டாங்க. சைலண்ட் ஆயிட்டா. இதெல்லாம் ட்ரிக்ஸ். மறுபடியும் வேகமா வந்து ஏறி மிதிப்பாடி. ஏன் தொலை பண்றீங்க? அதர் பார்ட்டி கம்ஸ். அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி அம்மா முடியல. ஐயோ பக்கத்துல ஏதோ பில்லர் மாதிரி இருக்குடி. சாஞ்சுக்கோ. நல்லா இருக்குது. அம்மா. உங்க அக்கா ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்துருக்காங்க. ஏன் பிரிக்கிறீங்க? ஏய்! எவனோ போய் எவளோ வர்றா போல இருக்கு. என்ற பையன் உடம்புல டிஸ்கோ சாலி சிலுக்கு சுமிதா பூந்த மாதிரி இருக்குது. ஐயோ நம்மள பார்த்து கேட்டு வாக்குல வருது. ஐயோ நான் சொன்னல எவனோ போய் எவளோ வருவான்னு வந்துட்டால. தெரிஞ்சிருச்சா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. வணக்கம். வணக்கம் தாயி. வணக்கம். வணக்கம். அதான் சொல்லிட்டல்ல. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. ஐயா நீனா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இவ என்ன லவ் பண்றா போல இருக்குடி. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. சரிடி கருப்பி எந்திரி.